ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார்கர். நான் உங்கள் விஸ்வநாதன். என்னடா தண்ணிக்குள்ள கேமரா விட்டுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா, நம்முடைய கார் டயர்ல தண்ணி அதிகமா தேங்கி நின்னுதுன்னா என்ன ஆகும்? அதுக்கு நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன், என்னுடைய கார்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம முழுமையாக பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம டயர் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப பவரா இருக்கக்கூடியது தாங்க. நம்ம காரினுடைய டயரா இருக்கட்டும் சரி, எந்த வண்டியோட டயரா இருந்தாலும் சரி, அது நல்ல பவரா தான் கொடுத்துருப்பாங்க. வெயில், மழை, புயல் எல்லாத்துலேயுமே அது தாங்குற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அதை நம்ம முறையாக பராமரிப்பு அப்படின்றது பண்ணணும். அதுலயும் குறிப்பா ரொம்ப நாள் நம்மளுடைய கார் நிக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த பராமரிப்பு அப்படின்றத பண்ணணுங்க. தண்ணியிலேயே கார் டயர் நின்றுகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு நார்மலா இருக்கிறத விட பலவீனம் அப்படின்றது டயருக்கு வந்துடும். ஏன்னா 1 மாசம் 2 மாசம்லாம் தண்ணியிலேயே டயர் நின்றுட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். எப்படி நான் 1 மாசம் 2 மாசம் விடுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில கார்கள் அப்படிதாங்க நிக்குது. ஏன்னா இப்ப சென்னையில ஒரு சில இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்குது இல்லைங்களா? அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கார் டயர் முழுசா தண்ணியில முழுகி நிற்கும். ஏன் அந்த இடத்துக்கு போறீங்க? நம்மளுடைய கார் டயரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா நின்றுட்டு இருந்துச்சு? இப்ப பாருங்க. இப்ப இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்த இடத்துல தண்ணி இருக்கு பாருங்க. எவ்வளவு தண்ணி இருக்கு? இந்த இடத்துல நிக்கிற தண்ணியில தான் முழுசா நம்ம வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. அதே போலதான் நம்ம கார் நிறுத்திருக்கிற இடத்துலயும் தண்ணி அப்படின்றது இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டயர் அப்படின்றது இருந்துச்சு. இப்ப நல்லா மேட்ல இருக்கும். உங்களுக்கு சென்டர்ல பாத்தீங்கன்னா மண்ணு கூட்டினது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மண்ணு கூட்டினதுனால தான் இப்ப நம்ம காருக்கு பக்கத்துல தண்ணி நிக்கிறது இல்ல. கார் டயரும் தண்ணியில நிக்கிறது இல்ல. இது உடனே நமக்கு பழுதாயிடுமா, உடனே நமக்கு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. உடனே எல்லாம் வராது. ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு தலைவலி அப்படின்றது நமக்கு கொண்டு கொடுக்கும். இருக்கிறத விட நார்மலா இருக்கிறத விட பலவீனம் அப்படின்றது டயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. நீங்களும் உங்க காரை ரொம்ப நாள் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இதை போய் சோதிச்சு பாருங்க. அதே போல இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, 1 நாள் 2 நாள் அப்படின்றதெல்லாம் பெருசா அது எதுவும் ஆகாதுங்க. அதுவே நம்ம இதை முழுசா ஒரு மாசம் 2 மாசம் ரொம்ப நாள் போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இது ஒரு பிரச்சனை அப்படின்றது கொடுக்கும். அதே போல கார் டயரையும் நீங்க ஒரே இடத்துல நிறுத்தி வச்சிருக்காதீங்க. ஒரு 10 நாளைக்கு ஒருக்காவது காரை மூவ் பண்ணி நீங்க நிறுத்தணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்க கார் டயர் பாருங்க. இப்படி ஒரே இடத்துல கார் டயரை நிறுத்தி வச்சிருக்காதீங்க. நான் எப்படியும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு கார் எடுத்துருவேன். அதனால தான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, இந்த தகவல் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.